அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். தீவிரமடையும் நெருக்கடி. இன்று முதல் இலங்கையில் அதிரடி திட்டம். இலங்கையில் உருவாக போகும் பதற்ற நிலை. அவதானமாக செயற்படவும் இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் பதற்றம். அவசரகால நிலை மேலும் நீடிப்பு. வெளியான வர்த்தமானி அறிவிப்பு. திடீர் தொழில்நுட்ப கோளாறு. அடையாள அட்டைகளை பெற முடியாதோருக்கான தகவல். உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட 2 போலீஸ் அதிகாரிகள். இலங்கையில் வரலாற்றில் பதிவான அதிகபட்ச கடன். மத்தள விமான நிலையத்தை புறக்கணித்த விமான நிலையங்கள். தொடர்வன விரிவான செய்திகள். வீட்டு உபயோக மின்சார நுகர்வை 25% குறைக்கும் இலக்குடன் அரசாங்கத்தின் சிறப்பு திட்டமான சுரகிமு லங்கா இன்று முதல் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக தெரிய வருகின்றது. இது ஜனாதிபதி செயலகம், எரிசக்தி அமைச்சர் மற்றும் தூய்மையான இலங்கை அமைப்பு ஆகியவற்றால் கூட்டாக நடத்தப்படும் ஒரு திட்டமாகும். தினமும் மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை பதிவாகும் அதிகபட்ச மின்சார தேவையை கட்டுப்படுத்துவதே இதன் முதன்மை நோக்கமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் அதிகபட்ச தேவை நேரங்களை தவிர்த்து மின்சாரத்தை பயன்படுத்துமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பாரம்பரிய மின்சார பயன்பாட்டு முறைகளை மாற்றுவதும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் இந்த நடவடிக்கையின் ஒரு முக்கிய பணியாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறைந்த விலையில் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படும் பொருட்களுக்கு எதிராக கடுமையான சட்டங்களை உருவாக்க அரசாங்கத்தால் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு உற்பத்திகளை பாதுகாக்கும் நோக்கில் தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துநெத்தி இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். மாத்தளையில் நாளந்தா மற்றும் கலதேவல தொழிற்பேட்டைகளுக்கு மேற்கொண்ட விசேட கள விஜயத்தின் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், உள்நாட்டு உற்பத்தி பொருட்களின் விலையை விட இறக்குமதி செய்யப்படும் அதே பொருட்களின் விலை குறைவாக இருந்தால் அது குறித்து உடனடியாக முறைப்பாடு செய்யுங்கள். பாதணிகள், டைல்ஸ், லைட்டர்கள் மற்றும் தீப்பெட்டிகள் போன்றவை விதிக்கப்பட்ட வரிகளை விட குறைவான விலையில் சந்தையில் விற்பனை செய்யப்படுகின்றன. இவை சட்டவிரோதமான முறையில் நாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. இவ்வாறான முறைகேடுகள் குறித்து முறையாக ஆராய்ந்து முறைப்பாடு செய்வது உற்பத்தியாளர்களின் பொறுப்பாகும். இந்த விவகாரத்தை அரசாங்கத்தால் மாத்திரம் முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது. உற்பத்தியாளர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினர் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என கூறியுள்ளார். நாட்டின் சில பகுதிகளில் நாளை வெப்ப குறியீடு, அதாவது மனித உடல் உணரும் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்தில் நீடிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு ஜப்ரகமுவ, தெற்கு, கிழக்கு, வடமேற்கு, வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள் மற்றும் மொனராகலி மாவட்டத்தின் சில பகுதிகளில் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை நிலவக்கூடிய வெப்பமான வானிலை அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் காணப்படுவதனால் நீண்ட நேரம் வெயிலில் இருப்பதும் வெளிப்புற செயற்பாடுகளில் ஈடுபடுவதும் உடலில் சோர்வு நிலையை ஏற்படுத்தக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொடர்ச்சியாக இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவதால் உடலில் நீர்ச்சத்து குறைவடைதல் மற்றும் உப்பகற்றப்படுதல் காரணமாக தசைப்பிடிப்பு ஏற்படக்கூடும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. எனவே அடிக்கடி நீரருந்தவும், முடிந்தவரை நிழலான இடங்களில் தங்கியிருத்தல் மற்றும் அதிக கடினமான வேலைகளை தவிர்க்கவும் பொதுமக்கள் வேண்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். உலகளாவிய எரிசக்தி சந்தையில் மசகு எண்ணெய் மற்றும் இயற்கை வாயுவின் விலை இன்று கணிசமான அளவு அதிகரித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலகளாவிய எரிசக்தி சந்தையின் தற்போதைய தரவுகளின்படி WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $99.64 அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது. அதேவேளை சர்வதேச ரீதியில் அதிகம் பயன்படுத்தப்படும் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $112.6 அமெரிக்க டாலராக நிலவுகின்றது. இதேவேளை இயற்கை எரிவாயுவின் விலையிலும் மாற்றம் ஏற்பட்டு அதன் விலை $3.025 அமெரிக்க டாலராக பதிவு செய்யப்பட்டுள்ளது. பிராந்திய மோதல்கள் தீவிரமடைந்தால் வரும் நாட்களில் எரிசக்தி விலைகள் மேலும் அதிகரிக்கக்கூடும் என சந்தை ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். மேலும் மத்திய கிழக்கு பிராந்திய தீவிர போர் பதற்றங்களுக்கு மத்தியில் இந்த திடீர் விலை அதிகரிப்பு உலக நாடுகளின் பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என அஞ்சப்படுகின்றது.
ஜனாதிபதியால் அறிவிக்கப்பட்ட பொது அவசர கால நிலை மேலும் ஒரு மாதத்திற்கு நீடிக்கப்பட்டுள்ளது. இதற்கான வர்த்தமானி அறிவிப்பை ஜனாதிபதியின் செயலாளர் DNS நந்திக சனத் குமாநாயக்க வெளியிட்டுள்ளார். டிட்வா புயலால் ஏற்பட்ட பேரிடர் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நாட்டில் பொது அவசர நிலை நீடிக்கப்பட்டுள்ளதுடன் பொது பாதுகாப்பையும் நாட்டு மக்களின் வாழ்வாதாரத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளை பராமரிப்பதற்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையில் அரச கூட்டுத்தாபனம், அரசாங்க திணைக்களம், உள்ளூராட்சி நிறுவனம், கூட்டுறவு சங்கம் அல்லது அவற்றின் கிளைகளால் வழங்கப்படும் சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக அறிவித்து வர்த்தமானி அறிவிப்பை மேலும் நீடிப்பதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. அதன்படி மின்சார விநியோகம், பெட்ரோலிய பொருட்கள் விநியோகம், எரிவாயு உள்ளிட்ட எரிபொருள் சுகாதார சேவைகள் தொடர்பான அனைத்து சேவைகள் மற்றும் பல சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக அறிவித்திருந்த வர்த்தமானி அறிவிப்பு மீண்டும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இலங்கை ஆட்பதிவு திணைக்களத்தின் கொழும்பு தலைமை அலுவலகத்தில் ஒருநாள் சேவையின் மூலம் தேசிய அடையாள அட்டைகளை பெற முடியாதவர்களுக்கு ஆட்பதிவு திணைக்களம் முக்கிய அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது. கடந்த மார்ச் 23, 24 மற்றும் 26 ஆகிய திகதிகளில் நடைபெற்ற ஒருநாள் சேவையின் மூலம் அடையாள அட்டைகளை பெற முடியாதவர்களுக்கு நாளை நடைபெறும் ஒருநாள் சேவையின் மூலம் தேசிய அடையாள அட்டைகளை வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே குறிப்பிட்ட அந்த விண்ணப்பதாரர்கள் தேவையான அனைத்து ஆவணங்களுடன் உரிய அலுவலகங்களுக்கு வருகை தந்து தமது அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என அந்த அறிவுறுத்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை ஆட்பதிவு திணைக்களத்தின் கொழும்பு தலைமை அலுவலகத்தின் கணனி அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப சிக்கல்கள் தற்போது சீரமைக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய எதிர்வரும் மார்ச் 31ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை முதல் பத்ரமுள்ள தலைமை அலுவலகம் மற்றும் மாகாண அலுவலகங்களில் வழமை போன்று ஒருநாள் சேவை இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரம் ஹெக்கிராவ பகுதியில் வாகன உரிமையாளர் ஒருவரிடம் 5000 ரூபாய் பணத்தினை பலவந்தமாக பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டில் 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அனுராதபுரம் வலயத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஹெக்கிராவ போலீஸ் நிலையத்தின் போக்குவரத்து பிரிவில் கடமையாற்றி வந்த போலீஸ் சார்ஜன்ட் மற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஆகிய இருவருக்கே இவ்வாறு பணித்தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 25ஆம் திகதி ஹெக்கிராவ பகுதியில் போக்குவரத்து கடமையில் ஈடுபட்டிருந்த போது வாகன உரிமையாளர் ஒருவரை அச்சுறுத்தி 5000 ரூபாவை இவர்கள் பெற்றுள்ளனர். இதுகுறித்து அனுராதபுர வலய போலீஸ் அத்தியட்சகருக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டினை தொடர்ந்து கடந்த 26ஆம் திகதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அவர்களது சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளது. தற்போது சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஆலோசனையின் பேரில் உயர்மட்ட போலீஸ் அதிகாரிகள் குழுவினர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையின் வரலாற்றிலேயே அதிகபட்ச கடன் 2025ஆம் ஆண்டில் செலுத்தப்பட்டுள்ளதாக கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் தெரிவித்துள்ளார். குருநாகலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில் 2028ஆம் ஆண்டில் அதிகபட்ச கடன் செலுத்தல் நிகழும் என்று பலர் கூறிய போதிலும் இலங்கையின் வரலாற்றிலேயே அதிகபட்ச கடன் 2025ஆம் ஆண்டிலேயே செலுத்தப்பட்டுள்ளது. மேலும் 2028ஆம் ஆண்டில் செலுத்தப்பட வேண்டிய கடன் தொகையை விட இது அதிகம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். 2025ஆம் ஆண்டில் $3900 மில்லியன் கடன் தவணையை செலுத்துவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுத்துள்ளது என்றும், ஆனால் 2028ஆம் ஆண்டில் $3.2 பில்லியன் மாத்திரமே செலுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். கிழக்கில் ஏற்பட்டுள்ள செயல்பாட்டு சிக்கல்கள் காரணமாக மத்தள ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையத்தை பயன்படுத்துமாறு வளைகுடா விமான நிறுவனங்களுக்கு இலங்கை அரசாங்கம் அழைப்பு விடுத்திருந்தது. எனினும் இதுவரை எந்த நிறுவனமும் அதற்கு சாதகமாக பதிலை வழங்கவில்லை என இலங்கையின் சிவில் விமான போக்குவரத்து பிரதி அமைச்சர் ஜனித ருவன் கொடிதோக்கு தெரிவித்துள்ளார். சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை மூலமாக குறித்த அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததாகவும் இதுவரை யாரும் விருப்பம் தெரிவிக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வளைகுடாவின் பெரிய விமான சேவை நிறுவனங்கள் தங்களது செயற்பாடுகளை மத்தள விமான நிலையத்திற்கு மாற்றுவது சாத்தியமற்றதாக இருக்கலாம் என தெரிவித்த பிரதி அமைச்சர், இந்த விமான நிலையம் வருடத்திற்கு சுமார் 10 லட்சம் பயணிகளை மட்டுமே கையாளக்கூடிய திறன் கொண்டதென சுட்டிக்காட்டியுள்ளார்.
எரிபொருள் நிரப்புதல் மற்றும் இடைவெளி பயணங்களுக்காக இலங்கை இலவச தரையிறக்கம் மற்றும் நிறுத்தமிட வசதியையும் வழங்கியிருந்தது. இருந்தபோதிலும் விமான நிறுவனங்கள் இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டதாக உறுதி செய்தாலும் அதை பயன்படுத்தும் முனைப்பை இதுவரை காட்டவில்லை என ஜனித ருவன் கொடிதுவக்கு கூறியுள்ளார். மேலும் வளைகுடா விமான நிறுவனங்களின் பிரதிநிதிகள் இலங்கைக்கு வந்து கலந்துரையாடியதாக வந்த செய்திகளையும் அவர் மறுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.